ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி வேஸ் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், என்னடா குக்கர் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? குக்கர் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம ரைஸ் மாதிரி பருப்பு எல்லாம் வைப்போங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வர வரைக்கும், அந்த ப்ரெஷர் அப்படியே அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா நமக்கு லேட் ஆகும். நம்மளுக்கு காலையில் ஸ்கூலுக்கு எல்லோரும் கிளம்புற டைமில், ஆஃபீஸ் கிளம்புற டைம் மாதிரி அர்ஜென்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நம்ம இப்படி போட்டு விட்டுடலாங்க. இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா அடங்கிடுங்க. அப்போ நம்ம குக்கரையும் நம்ம ஈஸியாக அது மாதிரி ஓப்பன் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டோம்னா கிளாத்தை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த 5 நிமிஷத்துலேயே இந்த ப்ரெஷர் அடங்கிடுங்க. அப்போ நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாங்க. நான் காலையில் இது மாதிரி நம்ம டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாங்க. இது ஒரு நல்ல டிப் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ, காஃபி, இது மாதிரி பிஸ்கட், ஸ்நாக்ஸு இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போங்க. இது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம வெளியிலே வச்சுருக்கிறதுனால இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி நவுத்த மாதிரி ஆகிடுங்க. இனிமேல் அப்படி ஆகவே ஆகாதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் நம்ம இந்த பிஸ்கட்ஸை அப்படியே கொண்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே வந்துடுங்க. நவுத்த மாதிரி ஆகவே ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் இது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு ராகி கூழ் செஞ்சு தருவோம் இல்லைங்களா, அதில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு முடிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நிறையா அந்த மாதிரி நெய் சூடாக இருக்கும்போதே நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா அப்படியே கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் டிப் இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே இது மாதிரி கண்ணாடி வளையல் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்மளுக்கு உடஞ்சிருங்கிற பயம் இருக்குங்க. இனிமேல் அந்த மாதிரி பயப்படவே வேண்டாங்க. கண்ணாடி வளையல் அவ்வளோ சீக்கிரம் உடையாதுங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தண்ணி சூடாக கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வளையலை நம்ம வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம வளையலை இந்த மாதிரி வச்சிட்டோம்னா உங்களுக்கு அது நல்லா வளையல் அப்படியே நல்லா ஹீட் ஆகிடுங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறனால உங்களுக்கு ஹீட் ஆகிடுங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த வளையல் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வளையல் கண்ணாடி வளையல் உடையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் எல்லாருமே கண்ணாடி வளையல் போடலாம், உடையாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த கபோர்ட்லேருந்தெல்லாம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி துணியிலெல்லாம் ஒரு மாதிரி ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இனிமேல் அப்படி இந்த ஈரப்பதம் இருக்கவே இருக்காதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்க எழுதுகிற சாக்பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கபோர்டில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால இந்த துணியில் இருக்க ஈரப்பதத்தை எல்லாமே இந்த சாக்பீஸ் உறிஞ்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு கொஞ்சம் சாக்பீஸ் இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த துணியில் இருக்க ஈரப்பதத்தை எல்லாமே அந்த சாக்பீஸ் எடுத்துருங்க. வாங்க நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேறு ஒரு வீடியோவோட உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Okay friends, thanks for watching this video.